Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம broken links அப்படின்னா என்ன, அப்புறம் அதோட டைப், அப்புறம் உங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற broken links-ஐ எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் broken links அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேசிக்கா இந்த broken links பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெட் லிங்க் தான். ஸோ உங்களோட வெப்சைட்ல இல்லாத ஒரு பேஜை யாராச்சும் கிளிக் பண்றாங்க அப்படின்னா அவங்க 404 பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆவாங்க. அதாவது சர்வர் சைட்ல இருந்தே இந்த பேஜ் இந்த வெப் சர்வர்ல இல்ல அப்படின்றத யூசருக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான ரிக்வெஸ்ட் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அப்போ சர்ச் என்ஜின்ல உங்களுடைய ரேங்கிங்கை கம்மி பண்ணிடுவாங்க. சோ அதை அவாய்ட் பண்ணதான் நம்மளுடைய வெப்சைட்ல எந்த ஒரு broken links-உமே இல்லாத மாதிரி நம்ம பாத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ broken links பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் வந்து அவைலபிளா இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னல் லிங்க்ஸ், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ். ஸோ இன்டர்னல் லிங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய வெப்சைட்லேயே இருக்கிற பேஜஸை மல்டிபிள் பேஜஸ்ல வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு பேஜை நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அந்த பேஜுக்கான லிங்கை வேற ஒரு பேஜ்ல நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ அந்த லிங்க் பாத்தீங்க அப்படின்னா broken links-ஆ கன்சிடர் ஆகும். எக்ஸ்டர்னல் broken links பாத்தீங்க அப்படின்னா நீங்க வேற ஒரு வெப்சைட்ல இருக்கிற ஆர்டிகலை உங்களுடைய வெப்சைட்ல லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க, இல்லைனா சர்வீசஸை உங்களுடைய வெப்சைட்ல லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. இன்கேஸ் நீங்க லிங்க் பண்ணிருக்கிற லிங்கோட வெப்சைட் ஓனர் அந்த பேஜை அவங்களுடைய சர்வர்ல இருந்து டெலீட் பண்ணாலோ இல்லைனா அவங்களுடைய டொமைன் எக்ஸ்பயர் ஆயிட்டாலோ உங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற லிங்கை யாராச்சும் கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கும் 404 எரர் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்டர்னல் broken links அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு லிங்க் broken links ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. அதாவது அந்த பேஜை டெலீட் பண்ணிட்டாலோ இல்லைனா அந்த பேஜோட யூஆர்எல் நீங்க மாடிஃபை பண்ணிட்டாலோ அது broken links-அ கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்க யூஆர்எல் கிரியேட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு டைப்போ எரர் பண்ணிருப்பீங்க, லைக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி அந்த யூஆர்எல் கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதையும் broken links-அ தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் ராங்கான ஒரு பேஜுக்கு உங்களுடைய பேஜை பாயிண்ட் பண்றது, எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது தான் பேஜ் அப்படின்னு வச்சுக்காங்க. இப்போ இந்த லிங்கை நீங்க மெனுவில் கனெக்ட் பண்ணும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ் ஒரு எஸ் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய சர்வரில் இல்லாத ஒரு பேஜுக்கு பாயிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான கேசஸ்ல இது broken links ஆயிடும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிருக்கிற மீடியா ஃபைல்ஸ் லைக் பிடிஎஃப், இமேஜ், வீடியோ, ஆடியோ ஃபைல்ஸ் இதோட யூஆர்எல் நீங்க மிஸ்டேக் பண்ணி உங்களுடைய வெப்சைட்ல லிங்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்ப இது கூட broken links-ல கன்சிடர் ஆகும். ஸோ நீங்க broken links ஆடிட் பண்ணும்போது பேஜஸ் பிளஸ் நீங்க யூஸ் பண்ணிருக்கிற மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா கனெக்ட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு broken links அப்படின்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து எப்படி இந்த broken links-அ ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேசிக்காக இந்த broken links-அ ஃபிக்ஸ் பண்ண இங்க 4 மெத்தட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் பை ஒன் இதை பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ரீடைரக்ட் தி லிங்க். ஸோ உங்களோட வெப்சைட்ல ஒரு broken links இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு broken links உங்களோட வெப்சைட்ல இருக்கு அப்படின்னா அப்போ அந்த லிங்கை நீங்க அந்த பேஜை நீங்க ரிலவெண்டான இன்னொரு பேஜுக்கு நீங்க ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ இதனால அந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகும்போது உங்களுடைய வெப்சைட்கான SEO வேல்யூ எந்த இடத்துலையுமே டேமேஜ் ஆகாது. ஸோ ஒரு பேஜ் டு பேஜ் ரீடைரக்ஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க பார்க்கல அப்படின்னா ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. அடுத்து அப்டேட் தி லிங்க். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், ஒரு பேஜை லிங்க் பண்ணும்போது நீங்க ஏதாச்சும் ஒரு டைப் எரர் பண்ணி அந்த லிங்கை நீங்க அப்டேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது broken links ஆயிடும் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான சினாரியோல நீங்க பண்ண டைப் எரரை ஒரு டைம் ப்ராப்பரான யூஆர்எல் கொடுத்து நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த broken links இஷ்யூவை நீங்க சால்வ் பண்ண முடியும். அடுத்து ரிமூவ் தி லிங்க். இன்கேஸ் நீங்க உங்களோட வெப்சைட்ல இருந்து டெலீட் பண்ண பேஜை மல்டிபிள் பேஜஸ்ல நீங்க லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த லிங்க்ஸ் எல்லாமே நீங்க மேனுவலா டெலீட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து 301 ரீடைரக்ஷன். ஸோ இது எப்போ நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க டெலீட் பண்ண பேஜ் ஆல்ரெடி சர்ச் இன்ஜின்ல ஒரு நல்ல ரேங்கிங்ல இருக்கு அப்படின்னும் போது அந்த பேஜ்க்கான SEO வேல்யூவை நீங்க வேற ஒரு பேஜ் பெர்மனண்டா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம 301 ரீடைரக்ஷன் பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க ஒரு டைம் கம்ப்ளீட்டா பாத்துக்காங்க. இப்போ எப்படி இந்த broken links-அ ஃபைண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த broken links-அ ஃபைண்ட் பண்ண நிறைய ஆன்லைன் டூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இங்க 3-4 லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய simplifiedSEOtool.com-ல போயிட்டு நீங்க broken links finder அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்ல இருக்கிற என்டையர் broken links-உமே லிஸ்ட் ஆயிடும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டொமைனை வெரிஃபை பண்ண கூகுளோட சர்ச் கன்சோல்லையே broken links இருந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீமிங் ஃபாகை யூஸ் பண்ணி நீங்க இந்த broken links ஆடிட்டை வந்து பண்ண முடியும். ஸோ இது மூணுமே ஃப்ரீ தான். ஸோ இன்னைக்கு நம்ம simplifiedSEOtool.com-ஐ யூஸ் பண்ணி தான் broken links-அ ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு SEO tool வெப்சைட்டுக்குள்ள போறேன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா simplifiedSEOtool.com அப்படின்ற ஒரு வெப்சைட். இங்க ரைட் சைட்ல நான் broken link finder அப்படின்ற ஒரு டூலை வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா பேக்லிங்க் டூல்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்குள்ள broken link finder அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய டொமைனோட யூஆர்எல் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் simplified-elearning.in அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன், இங்க பேஸ்ட் பண்றேன். இப்போ சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க.
இப்போ உங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற என்டையர் யூஆர்எல்லுமே இது ஸ்கேன் பண்ணி உங்களுடைய வெப் சர்வரில் இல்லாத ஒரு லிங்கை நீங்க எங்கேயாச்சும் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை இங்க லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளிஃபைடு e-learning.in வெப்சைட்ல நான் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து வச்சிருக்கேன். இதை லிங்க் பண்ணும்போது நான் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா எஸ் போட்டு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இங்க 404 எரர் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைப்போ எரர். இங்க இருக்கிற லிங்க் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னல் லிங்க்ஸ், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் லிங்க்ஸும் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்ல வேலிட் இல்லாத லிங்க் எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்க உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுத்து உங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற ப்ரோக்கர் லிங்க்ஸ் எல்லாமே நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்கர் லிங்க்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண நம்மளுடைய மெனுவில் போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரா எஸ்ஸை எடுத்துட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா இது ஃபிக்ஸ் ஆயிடும். அப்படி இல்லைன்னா இந்த யூஆர்எல் உங்களோட வெப்சைட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இது ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த டூலுக்கான லிங்க் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரோக்கர் லிங்க்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி ஃபைண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் have a good day.